இந்த வீடியோல கேட் 2020 பயோடெக்னாலஜி கொஸ்டின் பேப்பர் அதுல பயாலஜி சம்பந்தமான கொஸ்டின்ஸை நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கீயோட பார்க்க போறோம். மற்றபடி இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம தொட போறது கிடையாது. வேற என்ன டிஸ்க்ளைமர், ஸோ இந்த வீடியோ ஒன் சைடு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், இன்னொரு பக்கம் அதை கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷன்லாம் போட்டிருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சைடு கொஸ்டின் பேப்பர், இன்னொரு சைடு ஆன்சர் சீட் மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம கேட் 2020 பயோடெக்னாலஜி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் பி கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஈச் கேரிஸ் 2 marks. இப்போ ஃபர்ஸ்ட் 26th கொஸ்டின் பார்க்க போகிறோம். A block of ice at 0 degrees Celsius is applied heat at a constant rate to convert ice to superheated stream. Which one of the following trajectories correctly represents the trend of temperature of the system with time? Assume that the specific heat of H2O is not a function of the temperature. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஐஸ் கியூப் இருக்கு, அதை 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து அதை கேஸா ஹீட் பண்ணியே ஒரு கான்ஸ்டன்ட் ஹீட் கொடுத்து அதை கேஸா மாத்துறாங்க. அப்போ அதோட டெம்பரேச்சர் வர்சஸ் டைம் அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி கர்வ்டா இருக்குமா, இல்லை இந்த மாதிரி டக்குன்னு இப்படி இந்த மாதிரி இருக்குமா, இல்லை இந்த மாதிரி ஏறி இறங்கி படிக்கட்டு மாதிரி இருக்குமா அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் ஆகும்போது அது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இந்த ஆன்சரில் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டைம் எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இன்க்ரீஸ் ஆக நம்ம கான்ஸ்டன்ட் ஹீட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் இருக்குது, அங்கே கொடுக்கும்போது எந்த சேஞ்சஸும் எந்த ஹீட் சேஞ்சஸும் அந்த ஐஸ் கியூப்பில் இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு. அதை நம்ம அந்த ஐஸ் கியூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரே ஸ்டேட்டில் தான் போகும். ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டை அப்சர்வ் பண்ணி ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்குது, எதனால இந்த மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா, எனர்ஜி டு கன்வெர்ட் ஐஸ் டு லிக்விட். ஸோ அது ஐஸ்க்கு ஐஸ் கட்டியாக இருக்கிறது தண்ணியாக மாறுறதுக்காக நம்ம மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஹீட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி அந்த தண்ணி அப்படியே இன்னும் உருகிட்டே போகும். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பி அது உருகுறது நின்றும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உருகுனதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி அதே மாதிரி நார்மல் ஹீட்டை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மோலார் ஹீட் ஆஃப் வேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா, எனர்ஜி டு கன்வெர்ட் லிக்யூட் இன்டு ஸ்டீம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தண்ணி ஹீட்டை கொஞ்ச நேரத்துக்கு அப்சர்வ் பண்ணும். நம்ம என்னதான் கொஞ்ச நேரம் அந்த ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அது கேஸாக மாறி அதுக்கப்புறம் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டெடி ஸ்டேட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த கர்வ் அப்படியே ஒரு இன்க்ளைன் எடுக்குது. அப்புறம் திரும்பி கொஞ்ச நேரம் ஸ்டெடி ஸ்டேட்டு, அப்புறம் இன்க்ளைன் எடுக்குது. ஸோ இப்போ இந்த கர்வ் எந்த மாதிரி இங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ 27th கொஸ்டின். The DNA sequence as shown below is to be amplified by PCR. Which one of the following pair of primer can be used for this amplification? ஸோ நமக்கு ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பிரைமர் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரைமர்னாலே தெரியும், அது காம்ப்ளிமெண்ட்ரி அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரைமர் இருக்கும். ஃபார்வர்ட் பிரைமர், ரிவர்ஸ் பிரைமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்வர்ட் பிரைமர் எப்பயும் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ மூவ்ஸ் ஃபார்வர்ட் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 பிரைமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அட்டாச் ஆனால் தான் இது இன்னும் ஃபார்வர்டாக மூவ் ஆகும். ஸோ இங்கே இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க சீக்வன்ஸை தான் நம்ம ஃபார்வர்ட் பிரைமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தோம் அப்படின்னா 3 பிரைம் காம்ப்ளிமெண்ட்ரி, 5 பிரைம், சிக்கு ஜி, ஜிக்கு சி, அப்புறம் ஏக்கு டி. ஸோ ஜிசிடி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்குது, அப்புறம் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி ரிவர்ஸ் பிரைமர் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் இப்படி பேக்வேர்டில் போகிறத நம்ம ரிவர்ஸ் பிரைமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 5 பிரைமுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, 3 பிரைம் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தோம் அப்படின்னா 5 பிரைமு, சிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜி, ஜிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக சி, திரும்பி சிக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜி. இங்கே ஜிசிஜி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஏற்ற ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பிரைம் ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின். which of the following statement about immune response are correct?
ஸோ இம்யூன் சிஸ்டம் பற்றின இம்யூன் ரெஸ்பான்ஸ் பற்றின சென்டென்ஸில் எது வந்து கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி செல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல், இது வந்து கரெக்ட். அடுத்து வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் ப்ரெசென்டட் டு ஹெல்பர் டி செல்ஸ் பை கிளாஸ் 2 MHC ப்ரோட்டீன், இது வந்து ராங். ஏன் அப்படின்னா இது இந்த மாதிரி ஃபாரின் பார்ட்டிகல் ப்ரெசென்ட் பண்ணுறதுல கிளாஸ் MHC2 மாலிகுல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டென்ட்ரிக் செல்ஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ் ப்ரொஃபஷனல் ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல்ஸ். ஆமாம், ஏன்னா டென்ட்ரிக் செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து மேக்ரோஃபாஜஸ். ப்ரொஃபஷனல் ஆன்டிஜென் ப்ரெசென்டிங் செல்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பி செல்ஸ், டென்ட்ரிக் செல், மேக்ரோஃபாஜஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ பி அண்ட் ஆர் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. Next 29th question. Which of the following statements are correct about eukaryotic cell cycle? So eukaryotic cell cycle எதெல்லாம் கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. CDKs can phosphorylate protein in the absence of cycling. So இது வந்து ஒரு ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். CDKs can be inactivated by phosphorylation, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Degradation of cyclin is required for cell cycle progression. So இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ லாஸ்ட் CDKs are not involved in the chromosome condensation, இது வந்து தப்பு. ஏன்னா அது வந்து குரோமோசோம் கண்டென்சேஷன்ல வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ MPF அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் CDK அண்ட் சைக்ளின் B இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் இது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சு. அதே மாதிரி பெர்ஃபார்ம் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம். ஸோ அப்போ கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் பண்ணுறதுல இந்த CDK ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சு. Q and R ஆர் கரெக்ட். அப்போ எது இங்கே Q and Rன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி. Next question number 30. W, X, Y are intermediates in biochemical pathway shown below. So mutant auxotropic for Z are found in 4 different complementation groups, namely Z1, Z2, Z3 and Z4. The growth of these mutants on the media supplemented with a W, X, Y or Z is shown below. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து இசட் அப்படின்ற ப்ராடக்டாக வந்து மாறுது. அதுக்கு நடுவில் வந்து WXY அப்படின்ற இன்டர்மீடியட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ஆக்சோட்ரோபிக் மியூட்டன்ஸை வந்து இதில் போடுறாங்க. போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து Z1, Z2, Z3, Z4 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரெயின் போட்டால் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றத வந்து இங்கே கேட்டுருக்காங்க. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் 4 காம்ப்ளிமெண்ட் குரூப் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த ஸ்டெப் தே பிளாக். ஸோ இது எங்கெங்கே போட்டால் இந்த ஸ்டெப்லாம் வந்து பிளாக் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. Z1 வந்து W அண்ட் Xை வந்து ஸ்டாப் பண்ணும். YZல வந்து அது வந்து ஓகே ஆகும். Z2 பார்த்தோம் அப்படின்னா W மட்டும் ஸ்டாப் பண்ணும். XYZ எல்லாம் வந்து விட்டுரும். Z3 பார்த்தோம் அப்படின்னா WXY மூணையுமே வந்து ஸ்டாப் பண்ணும். Z வந்து விட்டுரும். இதுவே Z4 பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர் வந்து இப்போ Z2 நம்ம எங்கே போடுறதுன்னு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து W மட்டும் தான் ஸ்டாப் பண்ணும். ஸோ Wக்கு அடுத்து வந்து Z2 வந்து வரணும். ஸோ Wக்கு அடுத்து வந்து Z2 வந்து வரணும். இங்கே Wக்கு அடுத்து Z2 பார்த்தோம் அப்படின்னா A அண்ட் Bயில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வேறு எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோம் அப்படின்னா Z1 வந்து Wல X இது ரெண்டில் எங்கே வேணாலும் Wல ஏற்கனவே Z2 இருக்குன்றது சொல்லி வச்சு. ஸோ Xல வந்து Z1 இருக்கணும். ஸோ இங்கே Xக்கு அடுத்து Z1 பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் Bயில் தான் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஒன்றும் இல்லை, இங்கே எது இருக்கோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஆக்சிட்ரோபிக் மியூட்டன்ட் வந்து வரும். அதை வந்து நோ அப்படின்ற இருக்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணணும். 31st question. In a tomato plant, red R is dominant over yellow R, small r, for the fruit color, and purple P, capital P is dominant over green, small p, for the stem color. Fruit color and stem color assert independently. The number of progeny plants of different fruit stem color obtained from mating as follows. ஸோ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்குது. அதில் டாமினன்ட் கேரக்டர் வந்து ஃப்ரூட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது எல்லோவை விட. அதே மாதிரி ஸ்டெம் கலரில் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் வந்து டாமினண்ட்டாக இருக்குது க்ரீனை விட. அதோட நம்பர் ஆஃப் ப்ரோஜனியை வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருக்க ஃப்ரூட்டு பர்பிள் கலர் இருக்க ஸ்டெம் வந்து 145 இருக்கு. ரெட் ஃப்ரூட்டோட கிரீன் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா 184 வந்து இருக்கு. எல்லோ ஃப்ரூட்டோட பர்பிள் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா 66 இருக்கு.
எல்லோ ஃப்ரூட்டோட கிரீன் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா 47 இருக்கு. வாட் ஆர் த ஜீனோடைப் ஆஃப் த பேரண்ட்? இதுலேருந்து இப்போ இவ்வளோ ப்ரோஜனி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதோட பேரண்ட் டைப், ஸோ இப்போ இது வந்து ஹெட்ரோசைகஸாக இருக்குது, அதாவது 2 கேரக்டர் இருக்குது. நம்ம அதை வந்து சிங்கிள் கேரக்டராக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரெட் ஃப்ரூட் அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெட் ஃப்ரூட் வந்து இங்கே வந்து 147 இருக்குது, இங்கே வந்து 184 வந்து இருக்குது. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 329. இதே மாதிரி எல்லோ ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா 66 இருக்குது, 47 இருக்குது. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 113. இப்போ இதுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 3:1 ரேஷியோவில் வந்து வருது. ஸோ ஃப்ரூட் கலர் படி பார்த்தோம் அப்படின்னா 3:1 ரேஷியோ அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் அதோட ஜீனோம் டைப்பாக வந்து வரும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்பிள் ஸ்டெம். ஸோ பர்பிள் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா 145 இருக்குது, அடுத்து வந்து 66 இருக்குது. அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 211. அடுத்து வந்து கிரீன் ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 184 இருக்குது, அடுத்து வந்து 47 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 231. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் மாதிரி தான் இருக்குது. அதனால இதோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:1 ரேஷியோ. ஸோ 1:1 ரேஷியோ அப்படின்னா ஒன்று வந்து டாமினேட்டாக இருக்கும், ஒன்று வந்து ரெசசிவாக இருக்கும். ஸோ இப்போ கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் பி தான் வந்து இதோட ஜீனோ டைப்பாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் பி ஸ்மால் பி இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்மால் பி ஸ்மால் பி. இப்போ இந்த இங்கே அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 32nd கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த சைட்டோகைன்ஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மீடியா ஆர் given below. BAP, zeatin, kinetin, 2IP. Which of these are synthetic analogs? அதாவது நேச்சுரலாக இல்லாமல் நம்மளா ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இதில் எது வந்து அந்த சைட்டோகைன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிஏபி வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ரொடியூஸ்டு இதுதான். அதே மாதிரி கைனட்டின் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சிந்தட்டிக் சைட்டோகைன் தான். பிஏபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா பென்சில் அமினோ பியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனட்டிக்கோட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரொடியூஸ்ட் பை ஹைட்ரோலிசிங் ஆஃப் ஸ்பெர்ம் டிஎன்ஏ ஆஃப் வேல். ஸோ இப்படி தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி அண்ட் ஆர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. கர்ல் வோஸ் வந்து ஃபைலோஜெனடிக் டாக்ஸானமி ஆஃப் ப்ரோகேரியோட் பண்ணும்போது என்ன மாதிரி ஜீன் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்றத கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அதை வந்து தெரியணும். கர்ல் வோஸ் வந்து 16S RNA வந்து ஸ்டடி பண்ணாரு. 16S RNA வந்து பேர்லேயே rRNA இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ப்ரோட்டீன் வந்து கிடையாது. இட்ஸ் எ ரிபோசோமல் RNA. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அதே மாதிரி இந்த 16S RNA பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மால் சப் யூனிட்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரிபோசோமல் RNA ஆஃப் ஸ்மால் சப் யூனிட். A list of pathogen and a list of antimicrobial agents used to treat their infection are given below. Match the pathogen with the correct antimicrobial agent. ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே தெரியும். ஃப்ளூக்ரோனசால் வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டு. ஸோ கியூக்கு வந்து 3, பிளாஸ்மோடியமுக்கு வந்து ஆன்டிமெசினின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆருக்கு வந்து 4 அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கியூக்கு வந்து 3, Q3, R4. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான். ஸோ பிக்கு வந்து 2. இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ்க்கு வந்து அமெண்டடின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மைக்ரோபாக்டீரியாவுக்கு வந்து ஐசோனியாசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 35th கொஸ்டின் அசெஷன் அண்ட் ரீஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அசெஷன் பார்த்தோம் அப்படின்னா டேம் மெத்திலேஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஈகோலை டிஎன்ஏ ஃப்ரம் ஃபேஜ் எண்டோநியூக்ளியஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேம் மெத்திலேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஈகோலை வந்து ஃபேஜ் எண்டோநியூக்ளியஸ் வந்து காப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஏன் அப்படின்னா டேம் மெத்திலேஸோட இது என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் மெத்திலேஷன் தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ அசெஷன் வந்து தப்பு. அதே மாதிரி ஈகோலை டேம் மெத்திலேட்ஸ் தி அடினோசின் ரெசிடியூ இன் த சீக்வன்ஸ் GATC. ஸோ GATC அப்படின்ற அந்த இதில் வந்து அடினைனை வந்து மெத்திலேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான இது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா A is false, R is true. இப்போ அடுத்து 36 பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அசெஷன் ரீசன் தான். embryonic stem cells are suitable for developing knockout mice அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான அசெஷன் வந்து கரெக்ட் தான். homologous recombination is more frequent in embryonic stem cells. ஸோ இது ரீசன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ போத் A and R are true. R is the correct reason for A. அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the schematic of a plasmid with a gap in one of the standards shown below. Which of the following enzyme are required to fill the gap and generate covalently closed circular plasmid?
அதாவது ஒரு பிளாஸ்மிட் வந்து இருக்குது, அதில் ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. இதை வந்து ஃபில்அப் பண்ணி இது கரெக்டாக திரும்பி சர்க்குலர் பிளாஸ்மிடாக வர்றதுக்கு என்னென்ன என்சைம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ கீழே என்னென்ன என்சைம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ், ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ், பாலிநியூக்ளியோடைட் கைனேஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாலிநியூக்ளியோடைட் கைனேஸ் தான் வந்து தேவைப்படும் டு ஆட் பாஸ்பேட். ஸோ இங்கே இப்போ 5' இருக்குது, 3' இருக்குது. இது வந்து பாஸ்பேட் ஆட் பண்ணால் தான் எலாங்கேஷன் பண்ண முடியும் நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணி. ஸோ பாலிநியூக்ளியோடைட் கைனேஸ் வந்து தேவை. அடுத்து வந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் டு எலாங்கேட். ஸோ வந்து பாஸ்பேட் குரூப் இருக்குது, அதுல இருந்து எலாங்கேஷன் பண்ணணும் நியூக்ளியோடைட்ஸ் ஆட் பண்ணி. ஸோ அப்போ வந்து நமக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து தேவை. அடுத்து லைகேஸ் டு ஜாயின். ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு, இப்போ இந்த ஒட்டன் உள்ளது ரெண்டையும். ஸோ அதுக்கு வந்து டிஎன்ஏ லைகேஸ் வந்து தேவை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிஆர்எஸ், இந்த 3 தான் வந்து தேவைப்படுது. பிஆர்எஸ் ஒன்லி, ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்து மேட்ச் தி சப்செல்லுலர் ஆர்கனல்ஸ் லிஸ்ட் இன் குரூப் 1 வித் த ஃபீச்சர்ஸ் இன் லிஸ்ட் இன் குரூப் 2. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஆர்கனல்ஸ் கொடுத்துட்டாங்க, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அது வந்து ஒரு மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். அது வந்து அம்மாட்ட இருந்து மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா வரும், அப்பாட்ட இருந்து வருது. ஸோ பீக்கு வந்து 3, இங்கே பீக்கு 3க்கு பார்த்தோம் அப்படின்னா சி அண்ட் டி. அடுத்து வந்து குளோரோபிளாஸ்ட், அதுக்கு வந்து எண்டோசிம்பியாட்டிக் ஆரிஜின். ஸோ இந்த குளோரோபிளாஸ்டும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்து வாழுது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ குளோரோபிளாஸ்ட்க்கு வந்து நம்ம 4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா P3 Q4. அடுத்து நியூக்ளியஸ், இது வந்து ஒரு டபுள் மெம்பரைன் என்க்ளோஸ்டு. ஸோ நியூக்ளியஸில் வந்து 2 மெம்பரைன் இருக்கும். அதே மாதிரி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் மெம்பரைன் என்க்ளோஸ்டு. ஸோ ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சி. Which of the following strategies are used by the cells for metabolic regulation? ஸோ மெட்டபாலிக் ரெகுலேஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுது அப்படின்றத வந்து கேட்குறாங்க. பாஸ்போரிலேஷன், டீபாஸ்போரிலேஷன் அது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் வந்து அலர்ஸ்டடி அது வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஃபீட்பேக் இன்ஹிபிஷன் இது முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்த்தோம் அப்படின்னா PQR எல்லாமே தான், ஆப்ஷன் டி. A zygote and its immediate descendant cells are unspecialized and are called totipotent. ஸோ zygote பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் அது வந்து டெவலப் ஆகலாம். அது பிரெயின் செல்லாக டெவலப் ஆகலாம், அடுத்து ஹார்ட் செல்லாக டெவலப் ஆகலாம். ஸோ அது வந்து ஒரு டோட்டிபொட்டண்ட்டாக இருக்கும், அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து டோட்டிபொட்டன்ட் செல்ஸ் ரீடைன் த கெப்பாசிட்டி டு டிஃபரன்ஷியேட் இன்டு ஒன்லி a few cells அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஒன்லி a few cellsன்றது மட்டும்தான் தப்பு, மற்றபடி அது எல்லா செல்ஸாக வந்து மாறலாம். ஸோ A is true, R is false, ஆப்ஷன் டி. 41st கொஸ்டினில் வந்து என்ன வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஜீன் தெரப்பி பற்றி. அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் பட் நாட் தேர் ப்ரோஜனி கேன் பி க்யூர்டு த்ரூ ஜெர்ம் லைன் தெரப்பி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா ஜெர்ம் லைனில் வந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து ப்ரோஜனி வந்து அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இது தப்பு. Affected individual as well as the progeny can be cured through germline gene therapy. So germline gene therapy பண்ணோம் அப்படின்னா அது வந்து progeny வந்து அது வந்து affect பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்ட். Affected individual but not their progeny can be cured through somatic gene therapy. ஸோ வந்து somatic gene therapy பண்ணோம் அப்படின்னா யாருக்கு பண்ணோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும், ப்ரோஜனிக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து போகாது. ஸோ இது வந்து கரெக்ட். Affected individual as well as the progeny can be cured through somatic gene therapy. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா somatic gene therapy பண்ணோம் அப்படின்னா அடுத்த ப்ரோஜனிக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜெர்ம் லைனில் ஏதாவது ஒரு ஜீன் தெரப்பி பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த ப்ரோஜனிக்கு வந்து பாஸ் ஆகும். இதே சொமேட்டிக் செல்லில் பண்ணாத நம்ம பாடி செல்லில் பண்ணோம் அப்படின்னா அது அடுத்த இதுக்கு வந்து நாட் பாஸ்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெறும் Q and R தான் வந்து கரெக்ட். இங்கே Q and R பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ரைஸ் தட் ப்ரொடியூஸ் பீட்டா கெரட்டின் இன் த ரைஸ் கிரெயின் இஸ் கால்டு கோல்டன் ரைஸ். ஸோ நமக்கு வந்து தெரியும், இது கரெக்டு தான். Enabling biosynthesis of provitamin A in the rice endosperm gives the characteristics of yellow or orange green. அதாவது பீட்டா கெரட்டினோட இன்னொரு பேர் தான் ப்ரோவிட்டமின் ஏ. ஸோ அதுதான் வந்து அந்த ரைஸ்க்கு வந்து ஒரு எல்லோ ஒரு ஆரஞ்சு கலர் வந்து கொடுக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், இது வந்து கரெக்டான அசெஷனாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. Both A and R are correct, true, and R is a correct decision for A. The sequence of 1 MB long DNA is random.
This DNA has all 4 bases occurring in a equal proportion. The number of nucleotides on average between two successive E-core 1 restriction site GAA-TTC is, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1 MB லாங் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து இருக்கு. அதில் வந்து 4 பேசஸ் ATGC இது 4மே வந்து ரிப்பீட் ஆகுது, ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு ECOR1 டைப் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து இருக்கு GAA-TTC. இது எத்தனை சீக்வன்ஸுக்கு அடுத்து, எத்தனை நியூக்ளியோடைடுக்கு அடுத்து, அதாவது எத்தனை நியூக்ளியோடைடுக்கு அடுத்து இதே சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இந்த 4 பேசஸ் இருந்தா. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்துட்டோம். இது எப்படி வருது அப்படின்னா DNA has 4 bases occur in equal proportion வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ GAA-TTC இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 இந்த 6 வந்து நம்ம 1/4 வந்து போட்டுக்கணும். ஸோ G வந்து 1/4 இருக்கு, 4 பேஸ் இருக்கனால நம்ம இது 1/4 வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4096 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு GAA-TTCக்கும் இன்னொரு GAA-TTCக்கும் நடுவில் 4096 நியூக்ளியோடைட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 4096. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா E. coli was grown in N15 medium for several generations. Cells were then transferred to N14 medium, allowed to grow for 4 generations, and the DNA was isolated immediately. The proportion of DNA with intermediate density is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு E. coli வந்து N15 மீடியம், அதை வந்து ஹெவி மீடியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து வளர்க்குறாங்க. அதை வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா N14 மீடியம் அப்படின்றதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர், இதை வந்து சாஃப்ட் மீடியமில் லைட் மீடியம்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 4 ஜென்ரேஷன் வந்து க்ரோ பண்ணுறாங்க. இப்போ இதுக்கும் நடுவில் இது வந்து ஹெவி டிஎன்ஏ கண்டென்ட் இருக்கும், இதில் வந்து லைட் டிஎன்ஏ கண்டென்ட் வந்து இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இன்டர்மீடியட்டாக வந்து இருக்கிற டிஎன்ஏயோட டென்சிட்டி என்னவா இருக்கும் இந்த 4th ஜென்ரேஷனில் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த N15 வளர்த்த இந்த ஒயில்டு டைப். ஸோ இப்போ இது N14 இதெல்லாம் வந்து N14 வந்து வளர்க்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இந்த N15 வந்து 2 ஸ்ட்ராண்டுமே டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுமே வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே செப்பரேட் ஆகி ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஹெவியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து லைட்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இங்கே லைட்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்ட்ராண்டு கிடைக்கும், ரெண்டுமே வந்து இன்டர்மீடியட்டாக தான் இருக்கும். இப்போ 2வது ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது இன்னும் செப்பரேட்டாகி நமக்கு தெரியும் செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் தான் வந்து ரெப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் வந்து ஒன்று இருக்கும், அதுக்கு நடுவில் இந்த 2 வந்து பிரிஞ்சு வந்து 2 இந்த N14 மட்டும் இருக்கும். இப்போ அடுத்து 3rd ஜென்ரேஷன் போகும்போது இன்னும் இது வந்து செமி கன்சர்வேட்டிவ்ல மாறி 2 வந்து இன்டர்மீடியேட் வந்து இருக்கும், மேலே இருக்கிறதும் கீழே லாஸ்ட் இருக்கிறதும், 6 வந்து இந்த சாஃப்ட் வந்து இருக்கும் நடுவில், இது வந்து செப்பரேட் ஆகி. அடுத்து லாஸ்ட் 4th ஜென்ரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 இன்டர்மீடியேட் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும், 14 வந்து இந்த மாதிரி லைட் செயின் வந்து லைட் டிஎன்ஏ வந்து இருக்கும், மொத்தம் 16 இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொபோர்ஷன் வந்து 2 அவுட் ஆஃப் 16 வந்து 2 தான் வந்து இன்டர்மீடியேட்டாக இருக்குது. ஸோ 2/16 பார்த்தோம் அப்படின்னா 1/8 இஸ் ஈக்குவல் டு 0.125. இதை வந்து அவங்க பெர்சன்டேஜில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்டூ 100 பண்ணுறோம். ஸோ 12.5 தான் வந்து ஆன்சர். ஸோ 12.5% தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா a batch reactor is inoculated with 1 gram per liter biomass. Under these conditions, cells exhibit a lag phase of 30 minutes. If the specific growth rate in the log phase is 0.00417 minute per minute, the time taken for the biomass to increase 8 gram per liter is dash minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பயோரியாக்டர் வந்து 1 gram per liter பயோமாஸ் வந்து போடுறாங்க, அது 8 gram per பயோலிட்டர் மாஸ் வந்து வர லேக் ஃபேஸ் வந்து 30 minutes. அது growth curveல வந்து லேக் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் லாக் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து லேக் ஃபேஸ் வந்து 30 minutes இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டபுளிங் டைம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும்.
எந்த டைமில் வந்து நமக்கு 8 கிராம் per லிட்டர் வந்து அந்த பயோமாஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் க்ரோத் ரேட் வந்து எழுதிக்கிறோம் 0.00417. இப்போ டபுளிங் டைம் பார்த்தோம், அதோட இது பார்த்தோம் G is equal to log of 2 by ஸ்பெசிஃபிக் க்ரோத் ரேட், அதாவது லாம்டா மேக்ஸ். ஸோ log of 2 வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 0.693. இப்போ இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0.693 டிவைடட் பை 0.00417 இஸ் ஈக்குவல் டு 166.22 மினிட்ஸ். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்து இது 8 கிராம் per லிட்டராக மாறணும். அப்போ 1 to 2, 2லேருந்து 4, 4லேருந்து 8 டபுளிங் டைம் படி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3 ஜென்ரேஷன் வந்து தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டபுளிங் டைமை வந்து நம்ம இன்டூ 3 வந்து போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 498.66 மினிட் ஆஃப் லாக் ஃபேஸ் வந்து தேவைப்படுது. ஸோ லாக் ஃபேஸ் மட்டும் இவங்க கேட்கல, இது எப்போ வரும் அப்படின்றது கேட்கறது நம்ம லேக் ஃபேஸையும் சேர்த்து தான் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஃபேஸ் 198.66 ப்ளஸ் 30 போட்டோம் அப்படின்னா 528.66 மினிட். அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 528.66 மினிட். அடுத்து 46th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேக்ஸு. ஸோ நம்ம ஏரியா கிடையாது, இதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து 47. The amino acid sequence of a peptide is phenylalanine, leucine, isoleucine, methionine, serine, and leucine. The number of codons that encode the amino acids present in this peptide is given below. So phenylalanine வந்து 2 கோடான், leucine வந்து 6 கோடான், isoleucine 3 கோடான், methionine 1 கோடான், serine 1 கோடான். The number of unique DNA sequence that can be encoded with the peptide. So amino acid sequence வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு கோட் பண்ணுற நம்பர் ஆஃப் கோடான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. சிம்பிள், ஒன்றும் இல்லை, நம்ம இந்த சீக்வன்ஸில் இங்கே கொடுத்த கோடான நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணாலே வந்து போதும். 2 இன்டூ இப்போ ஃபெனைலனுக்கு வந்து 6 கொடுத்துருக்காங்க இன்டூ 6, ஐசோலேஷனுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க இன்டூ 3, மெத்தியோனைனுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க இன்டூ 1, செரைனுக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க இன்டூ 4, திரும்பி லியூசினுக்கு வந்து 6. ஸோ 2 இன்டூ 6 இன்டூ 3 இன்டூ 1 இன்டூ 4 இன்டூ 6 இஸ் ஈக்குவல் டு 864. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இதுக்கு வந்து 864 வந்து ஆன்சர். இப்போ 48th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா assume that a cell culture was started with 5 human fibroblast cells. 2 cells did not divide even once, whereas the other 3 cells completed 3 rounds of cell division. At the stage, the total number of kinetochores in the cells put together is. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் ஃபிப்ரோபிளாஸ்ட் செல் எடுத்திருக்காங்க, அது 5 ஃபிப்ரோ செல் எடுத்திருக்காங்க, அதில் 2 வந்து டிவைட் ஆகவே இல்லை, 3 வந்து டிவைட் ஆயிடுச்சு, அது 3 செல் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ அதில் வந்து எப்போ அந்த மொத்த கல்ச்சரில் எவ்வளோ வந்து கைனட்டோகோர்ஸ் இருக்கும் அப்படின்றது ஸோ எந்த செல் சைக்கிளில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 செல் வந்து எடுத்துக்கிறோம், அதில் 2 வந்து டிவைட் ஆகவே இல்லை, 3 மட்டும்தான் டிவைட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செல் சைக்கிளில் அது 6 மாறும், அடுத்த செல் சைக்கிளில் அது 12 மாறும், அடுத்த செல் சைக்கிளில் 24 வந்து மாறும். அப்படியே டபுள் ஆகுது. ஸோ 3 செல் சைக்கிளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 24 வந்து நமக்கு டபுள் ஆகிருக்கும், 2 அப்படியே இருக்கிறனால 24 + 2 = 26, மொத்தம் நமக்கு 26 செல்ஸ் வந்து இருக்குது. இப்போ எம் ஃபேஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது 2 கைனோட்டோகோர்ஸ் வந்து இருக்கும். நம்ம இதை வந்து G1 ஃபேஸில் இருக்கிறதாவே வந்து நினச்சிக்கோம், ஏன்னா அவங்க எந்த டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம அது ரெஸ்டிங்கில் வந்து G1 ஃபேஸில் இருக்குது அப்படின்றத வச்சுப்போம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2N = 46 குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் கைனட்டோகோர் வந்து 46 கைனட்டோகோர் வந்து இருக்கும். இப்போ 1 ஹியூமன் செல் ஹேஸ் 46 கைனட்டோகோர் இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட வந்து 26 செல்ஸ் வந்து இருக்குது. அப்போ 26 × 46 போட்டோம் அப்படின்னா 1196, அதுதான் வந்து நம்பர் ஆஃப் கைனட்டோகோர். ஸோ ஆன்சர் வந்து 1196. இப்போ அடுத்து 49. Growth of an organism on a glucose in a chemostat is characterized by Monod model. With a specific growth rate is equal to 0.45 per hour and Ks is equal to 0.5 gram per liter. Biomass from the substrate is generated as Yxs is equal to 0.4 gram per gram. The chemostat volume is 0.1 liter and the media is fed at 1 liter per hour and contains 20 gram per liter of glucose. At steady state, the concentration of biomass in the chemostat is ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரேட்டில் அந்த பயோமாஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 0. 50th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்டது, இதுக்கு ஆன்சர் வந்து 2 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க.
ஸோ இதில் இந்த எக்ஸுன்ற வேல்யூவில் வந்து 1 2 3 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுக்கு வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2க்கு தான் வந்து கிடைக்கும். அடுத்து அண்ட் இன்ஃபைனைட் சீரிஸ் எஸ் இஸ் கிவன் ஆஸ், இது வந்து மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. இதுக்கு ஆன்சர் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 2.2 to 2.3 வந்து போட்டிருந்தாங்க. அடுத்து 52nd question. A protein A and protein B form a covalent complex. Gel filtration chromatography of this complex showed a peak corresponding to 200 kilodalton. SDS phase analysis of this complex with the and without beta mercaptan showed a single band corresponding to molecular weight 50 and 25 kilodalton. Given that the molecular weight of protein A is 25, the molecular weight of protein B is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒரே பேண்ட், சிங்கிள் பேண்ட், அதுதான் நமக்கு வந்து கீவேர்டு. ஸோ சிங்கிள் பேண்ட் அப்படின்னா கிட்ட ரெண்டுமே ஒரே மாலிகுலர் வெயிட் தான் இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ 25 கிலோ டால்டன் தான் வந்து ஆன்சர். இப்போ 53rd question பார்த்தோம் அப்படின்னா the concentration of ATP, ADP and inorganic phosphate in a cells are, அதை வந்து கொடுத்துருக்காங்க 2.59, 0.73, 2.72 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க respectively. Under this condition, the free energy change for the synthesis of ATP at 37 degrees Celsius. So 37 degrees Celsiusல ATP synthesis பண்ணுறதுக்கான free energy change வந்து calculate பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கீழே நமக்கு வந்து முக்கால்வாசி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கிவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏடிபி எழுதியாச்சு அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஏடிபி ப்ளஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு ஏடிபி தான் நமக்கு ப்ராடக்ட்டு, அது நமக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஏடிபி ஹைட்ராலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து -30.5 கிலோ ஜூல் பெர் மோல். அதேமாதிரி ஆரோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட் ப்ளஸ் 2.303 ஆர்டி லாக் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ஸ். ஸோ ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஏடிபி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏடிபி அண்ட் பிஏ. இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இப்போ டி வந்து 37 டிகிரி செல்சியஸை வந்து கெல்வினுக்கு மாற்றும் போது 310 வந்து மாறிடும். ஸோ இப்போ லாக் போட்டு அந்த ஏடிபியோட அந்த கான்சன்ட்ரேஷன், ஸோ இங்கே வந்து மில்லி மோலார் இருக்கனால நம்ம வந்து 10⁻³ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ 10⁻³ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 18521.2 கிலோ ஜூல் பெர் மோல், அதாவது 18,521.2 கிலோ ஜூல் பெர் மோல் வந்து நமக்கு வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். 54th question பார்த்தோம் அப்படின்னா algorithm was designed to find globulin in protein sequence database. A database which has 78 globulin sequence was searched using this algorithm. The algorithm retrieved 72 sequences of which only 65 were globulins. A sensitivity of algorithm, அதாவது ஒரு ஆல்கரிதம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோட்டீன் டேட்டா பேஸில். அது வந்து 78 குளோபுலின்ஸை வந்து சர்ச் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா 72 வந்து ரிட்ரைவ் ஆகிருக்கு, அதில் 65 தான் வந்து குளோபுலினாக இருக்குது. ஸோ எவ்வளோ சென்சிட்டிவாக கரெக்டாக வந்து இது கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ சென்சிட்டிவிட்டி என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச மொத்த சீக்வன்ஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து பண்ணாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். 65/78 இன்ட்டு நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால இன்ட்டு 100 கொடுக்கும். ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா 83.3%. ஸோ அதுதான் வந்து இதோட சென்சிட்டிவிட்டி. இப்போ 55th question, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the mitochondrial electron transport chain oxidizes NADH with oxygen being the terminal electron acceptor. The redox potential for the two of reactions are given below. The free energy change associated with the transfer of electron from NADH to O2 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் வந்து NADH வந்து ஆக்சிடைஸ் வந்து ஆகும், அதுலேருந்து 2 எலக்ட்ரான் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து போகும். ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூஸும் வந்து ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு -NF டெல்டா இ நாட். ஸோ இப்போ டெல்டா இ நாட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து தெரியணும். இப்போ ஃபைனல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 0.816 இருக்குது, இனிஷியல் வேல்யூ வந்து -0.32. ஸோ இப்போ அது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1.136 வந்து கிடைக்குது. நமக்கு இ நாட் வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் எண்ணுக்கு பதிலாக 2 போடுறோம், ஏன்னா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நமக்கு 2 போடுறோம். இன்ட்டு எஃபோட வேல்யூ வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க
96,500 calories per mole. ஸோ இப்போ அதை இங்கே போட்டோம் அப்படின்னா இன்டூ இந்த E0ஓட வேல்யூ 1.136 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து -219248 ஜூல் பெர் மோல் வந்து கிடைக்கும். அவங்க கிலோ ஜூல் பெர் மோல் கேட்டனால நம்ம இதை வந்து 3 வேல்யூஸ் வந்து தள்ளி வைக்கிறோம். தள்ளி வச்சோம் அப்படின்னா -219.248 கிலோ ஜூல் பெர் மோல் வந்து கிடைக்கும் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான். ரிமைனிங் கொஸ்டின்ஸை வந்து இன்னொரு செப்பரேட் வீடியோவை போட்டு அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட் 2020யோட பயாலஜி சம்பந்தமான எல்லா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.